ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபேஷனுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு ஸ்ரீனிவாசன் சார் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டாக ஜீ தமிழில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். இதுல நிறைய பேருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆவலா எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு மக்களால் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது குறிப்பா சொல்லணும்னா சபேஷனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸே வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வீக்கும் சூப்பரா தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு சில டைம் இவருக்கு வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் இவருடைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் அதே எனர்ஜியோட என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே சபேஷனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த வகையில இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சபேஷன் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாரு. பட் இருந்தாலும் சீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நீ நல்லா தான் பாடியிருக்க, சூப்பரா பாடியிருக்க, பட் இருந்தாலும் இந்த ஒரு லைன் மட்டும் திருப்பி பாடு அப்படின்னு சொல்லி பாட சொல்லி ரிப்பீட் பண்ணியிருப்பாரு. இதே மாதிரிதான் போன 2 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதனால அவருக்கு வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையோ அப்படின்ற விஷயத்த வந்து நினைச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த வாட்டி டாப் 4 லிஸ்ட் அப்படின்ற மாதிரி கணக்கெடுக்கும் போது அதுல கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சூப்பரா பாடி அசைந்திருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் சீனிவாசன் சாருக்கும் சபேஷுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்கு தெரியும் எந்தெந்த லைன்ஸ் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில தான் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவரை கொஞ்சம் கரெக்ட் பண்ண பாக்குறாருன்ற விஷயம் தான் நாம இந்த இடத்துல எடுத்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பா அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கும் அடுத்த வாரத்துல சீக்கிரமா இவரு டாப் 5 லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபினாலிட்டி கிட்ட வந்து வின் பண்ணிடுறான்ற விஷயத்த எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சொல்லலாம் அப்படின்ற விஷயத்த நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.